அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரியாலு சாலிஹின். இன்றைக்கி ரியாலு சாலிஹினில் நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸ் 45. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்மளோட வீரத்தை காட்டுறது மூலமாக நம்ம பலசாலி இல்லை, நம்மளோட கோபத்தை நம்ம கட்டுப்பட்டு நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் நம்மளுடைய பலசாலி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹதீஸ் 46. சுலைமான் பின் சூரத் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நாங்கள் ஒரு நாள் உட்காந்துருந்தோம். அப்போது ஒரு மனிதர் 2 மனிதர்கள் இருந்தாங்க. அந்த 2 மனிதர்களுமே என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும்போது அவங்களுடைய 2 பேருடைய முகமும் சிவந்து அவங்களுடைய நரம்பு தெரிகிற அளவுக்கு கோபத்தோடு அவங்க இருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்த அந்த சஹாபி என்ன நினைக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் கோபத்தோடு இருக்காங்களோ அவங்க இதை சொல்லணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதை அவங்க சொல்லணும். சொன்னால் அவங்களுடைய கோபம் போயிடும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட தோழர் அவங்க இருக்காங்க இல்லையா, இந்த விஷயத்த என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேருக்குமுக்காக சொல்கிறாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் 47. முஆத் பின் ஜபல் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த ஒருவர் கோபத்தில் செயல்படுத்தி அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா, எந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கோபத்தை கட்டுப்படும் போது மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை தலைமையில் நிற்க வைக்கிறான், கூப்பிட்றான் அவங்களுக்கு என்ன அல்லாஹ் சலுகை கொடுக்குறான் இல்லையா, ஹூர்லின் என்னும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக எடுத்துக்க சொல்கிறான். அடுத்த ஹதீஸ் 48. அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவித்த விஷயம் என்னன்னா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்கும் போதே என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் திரும்பவுமே நீங்கள் கோவப்படாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் 49. அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஃமினான ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களோட உயிர், பிள்ளைகள், சொத்து, கஷ்டம் இது எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு சோதிக்கிறான். அந்த சோதிப்புலேயுமே அவங்களுடைய தவறுகளை அவங்கள இல்லாத அளவுக்கு அவர்கள் வரக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அல்லாஹ்வே மறுமை நாள் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க என்று இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் 50. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, உயைனா பின் என்பவர் மதினாவுக்கு தன் சகோதரருடைய மகன் ஹுர்பின் கைஸ் என்பவரின் தங்கியிருந்தாங்க. உமர் அலி அவர்களுக்கு நெருக்கமானவராக ஒருவராக இருந்தாங்க. குர்ஆனை கற்றுத்தந்தவர்களாகவும் உமர் அலி அவர்களின் சபையின் தோழர்களாகவும் ஆலோசனையும் இருந்துச்சு. அவர்கள் சிறுவராக இருந்தாலும் சரி பெரியவராகவும் இருந்தாலும் சரி அவர்கள் குர்ஆனை கற்றுத்தந்தவராகவும் இருந்தாங்க. உயைனா தன் சகோதரின் மகனிடம், என் சகோதரின் மகனே, உனக்கு இந்த உமர் விடத்தில் செல்வாக்கு உண்டு, அவரை நீங்கள் சந்திக்க அனுமதி வாங்கி கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது ஹல்ரத் உமர் அலி அவர்களிடம் அனுமதி கேட்டு உமர் அலி அவர்களுக்கு அனுமதியும் வழங்குறாங்க. உமர் அலி அவர்கள் அந்த சஹாபி இருக்காங்க இல்லையா, கத்தாபின் மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ எங்களுக்கு அனுமதியாக கொடுப்பதில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. எங்களிடம் நீ நீதியாகவும் நடப்பதில்லை என்று சொல்கிறாங்க. இதை கேட்ட உமர் அலி என்ன பண்ணுறாங்க, கோபமுற்றவராக
அவர்களை வந்து தண்டிக்க நினைக்கிறாங்க. அப்பொழுது உமர் அலி அவர்களிடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமீருல் முஃமினீன் அவர்களே, நிச்சயமாக அல்லாஹு தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியே, நீ மன்னிப்பதை கடைப்பிடிப்பீராக, நன்மையும் ஏவுவீராக என்று அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனவே இந்த மனிதருக்கு அறிவீரராக உள்ளவராகவும் இருக்காங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த வசனத்தை ஓதி காட்டிய போது உமர் அலி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதையும் மீறி செயல்படவில்லை. உமர் அலி அவர்கள் மீது வேதத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் வந்து 51. இப்னு மசூத் அலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த, எனக்கு பின் சுயநலம் நீங்கள் வந்து வெறுக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு அந்த சஹாபாக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, அப்போ நாங்கள் இதை வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு நீங்கள் வந்து கட்டளை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கடமைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றுவர்களாகவும் அல்லாஹ்விடம் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவராகவும் நீங்கள் இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் வந்து 52. அபு யஹ்யா உசைத் பின் இருக்கின்றார்கள், மதீனாவாசிகளில் ஒரு மனிதர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, மனிதருக்கு பதவி வந்து நீங்கள் கொடுக்கறது போல் என்னையும் நீங்கள் வந்து அந்த பதவி வந்து கொடுக்கலாமேன்னு கேட்குறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு பின் உரிமையை வந்து மீறலை சந்திப்பீராக இருப்பீங்க. மறுமை நாளில் ஹவ்வல் கௌத தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தாகத்துடன் நீங்கள் என்ன சந்திக்கக்கூடியவராகவும் இருப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. ஹதீஸ் 53. அபு இப்ராஹிம் அப்துல்லாஹு பின் அபி அவுபார் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதிரிகளை வந்து சந்திக்க யுத்த நாட்களில் வந்து ஒரு நாள் என்னன்னா, சூரியன் மேற்கிலிருந்து சாயும் வரை எதிர்பார்த்திருந்து என்ன பண்ணுறாங்க, எதிரிகளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து மக்கள் வந்து எழுந்து நின்று என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களே, எதிரிகளை வந்து சண்டையிட ஆசைப்படாதீங்க, அல்லாஹ்விடம் உடல் ஆரோக்கியத்தை வந்து கேளுங்க, நீங்கள் யுத்தத்தில் எதிரிகளாக அவர்களை வந்து சந்திச்சிங்கன்னா பொறுமையாக இருங்க, அறிந்து கொள்ளுங்க, நிச்சயமாக நிழல்கள் கீழே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க துவா, யா அல்லாஹ், வேதத்தையும் இறக்கவனும் நீ தான், மேகத்துடைய நடத்துபவனும் நீ தான், எதிரிகளை படைகளே எங்களை வந்து தோற்கடிக்கக்கூடியவனும் நீ தான், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவும் நீ தான் யா அல்லாஹ் என்று யார் சொல்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து துவா செய்தார்கள். இன்றைய ஹதீஸ் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.